அடுத்து 11ஆம் இடத்துல மாந்தி. லக்னத்திலிருந்து 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? லாபஸ்தானம். இப்போ 11ல் மாந்தி இருந்தால் சூப்பர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஜோதிடத்தில் 11ல் மாந்தி இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்காது. இப்போது ஒன்றும் இல்லைங்க, தொழில் நடக்குது, லாபமே இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? பார்த்தா பல கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, ஆனால் ₹1,00,000 எடுத்து என்னால் சேமிப்பு பண்ண முடியல. அதுதான் 11ல் மாந்தி. அடுத்து இந்த 11ல் மாந்தி இருந்தால் மனசு ஒரு நிலையில் இருக்காது, தேடிட்டே இருக்கும். 11ல் மாந்தி இருந்தால் 5ஆம் இடத்தை பார்க்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கப்படும். முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். எதை தேடுறோன்னு தெரியாமல் தேடுவோம். என்னமோ வாழ்க்கையில் என்னமோ பண்ணுறேன், அவ்வளோதான், பிறந்தேன் வாழ்ந்தேன் வளர்ந்தேன், ஒரு நிறைவு இருக்குமானா இருக்காது. இந்த ஒரு நிறைவற்ற தன்மையை கொடுக்கும். மூத்த சகோதர உறவால் பாதிப்பு கொடுக்கும். மூத்த சகோதர உறவு இருந்தால் அவங்க மூலமாக நமக்கு பாதிப்பு கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும், சொத்து பிரியாது. அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலை, தம்பிக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? 11ல் மாந்தி இருந்தால் மூத்த சகோதர உறவுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதர உறவை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்காது. பங்காளிகள்லாம் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணோம். அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்த்து அதனுடைய கர்மா என்னன்னு பார்த்து அதுக்குண்டான நிவர்த்திகள் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வரும்போது இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு பாதிப்பு கொடுக்காது. இந்த 11-5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக, குழந்தைங்கள் மூலமாக விரயமாகும். நம்ம சேமித்து வச்சுருப்போம், குழந்தை வருவான், நான் தொழில் பண்ணுறேன்னு வாங்கிட்டு போய் அழிச்சிடுவோம். இதெல்லாம் இந்த 11-5 சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக நடக்கும். நம்ம சேமிப்பு யார் கரைப்பா? குழந்தைங்க கரைப்பாங்க. குழந்தைங்களால் நம்ம சேமிப்பு கரையும், குழந்தைங்களால் நிம்மதி இருக்காது. குழந்தைங்க வாழ்க்கையினால நமக்கு ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் மூத்த சகோதர உறவு கூட்டிகிட்டு போய் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய அந்த மாந்தி தோஷமானது அவங்களுக்கு நிவர்த்தியாகும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யணும்.